ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 6வது பார்ட் தான் பார்க்க போறோம். அப்பா, நீங்க எதுக்காக அந்த லேடி மேலேயும் அவங்களோட பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரியலன்னு லெவன் கேட்பாரு. நீ அந்த பொண்ணை பார்த்தியான்னு அப்பா கேட்பாங்க. ஆமாப்பா பார்த்தேன், மாஷா அல்லான்னு சொல்லுவாரு. உனக்கு தெரியுமா, அவங்க 2 பேரும் முதல் நாள் இங்க வந்தப்ப நான் செத்துக்கிட்டு இருந்தேன். நான் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பெஸ்டி தான் முதல்ல வந்தா, ஆனா ரொம்ப பதட்டமா இருந்தா. எதனால பதட்டமா இருக்கான்னு அப்ப எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஆக்சிஜன் மாஸ்க போட்டு விட்டா, ஆனா அது எம்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னு சொல்லுவாரு. லெவன்ட்டுக்கு பெஸ்டியோட ஞாபகம் வந்துடும். அவங்கள பத்தி தான் பேச ஆரம்பிப்பாரு. அப்பா, அவளால எப்படி இதே மாதிரிலாம் பண்ண முடிச்சுது? இப்படிப்பட்ட மனுஷியா அவளால எப்படி மாற முடிச்சதுன்னு எனக்கு சுத்தமாவே புரியலன்னு சொல்லுவாரு. நீங்க பாருப்பா, சில விஷயங்களை உன்கிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம், அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. இப்ப எனக்கு முதுகு வலி சுத்தமாவே இல்லைன்னு சொல்லவும் லெவன்ட் முதுக பாப்பாரு. அப்பா, அந்த லேடி என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க, அதே மாதிரியே குட்டியா தழும்பு உருவாயிருக்குன்னு சொல்லுவாரு. அதோட இந்த 2-3 நாளான்னு அப்பா எதையும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா லெவன் பேசவே விட மாட்டாரு. வேணாம்ப்பா, நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லுவாரு. நான் என்னோட கடைசி நாட்களை அழகான கண்களை பார்த்துக்கிட்டே செலவிடணும்னு நினைச்சேன். ஆனா நீ பயமுறுத்துற மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு முன்னால கூட்டு வந்துட்ட, நீ ஒரு முட்டாள்னு சொல்லுவாரு. அப்பா பெஸ்டியை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு லெவன்ட்டுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிரும். என்னதான் இன்னைக்கு நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸா போனாலும் அப்பா கிட்ட மனசு விட்டு பேசினதால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாரு. அம்மாவுக்கு நைட் தூக்கமே வராது. அப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. எழுந்து பொண்ணு பக்கத்தாக வருவாங்க. சனி பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பான். இங்க பாருடா, உனக்கு என்னாச்சு? என்ன பயமுறுத்தாத, என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. அம்மா, நான் அல்லா மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவா. மாஷா அல்லா, மாஷா அல்லா, இது எல்லாமே நல்லதுதான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம தாத்தாவோட வீட்டுல இருந்தப்ப அவர் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லுவா. அந்த தாத்தா உன்னை ப்ரிப்பேர் பண்றதாக சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லவும், உண்மையாவா சொல்றீங்கன்னு கேட்பா. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. உன்ன மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரேருன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அவர் வேற ஏதாவது சொன்னாரா என்கிட்ட சொல்லுங்கன்னு ஆர்வமா கேட்பா. நம்மளால அந்த பாதைக்கு போக முடியாது. அந்த இடம் நமக்கு சூட்டபிளான இடம் கிடையாது. இது எல்லாமே பாவம், அவ்வளவுதான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது எல்லாமே பாவம்னா அல்லாஹ் எதுக்காக எனக்கு இந்த திறமைய கொடுத்தாருன்னு கேட்பா. அல்லாஹ் எதையுமே காரணம் இல்லாம படிக்க மாட்டாருன்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா, சொர்க்கத்துல இருக்கிற என்னோட அக்கா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவாங்க தானேன்னு கேட்பா. அல்லாவோட விருப்பம் இருந்தா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்னோட அக்காவுக்காக ப்ரே பண்றேன்னு சொல்லுவா. சரி வா, நம்ம ப்ரே பண்ணலான்னு அம்மா சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். சனி பிறந்ததுக்கு அப்புறம் அத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாரு, இது எல்லாத்துக்கும் விதிதான் காரணம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இறந்ததை நினைச்சு அம்மா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. போது நிறுத்து, இதுக்கும் மேலேயும் நீ அழுதுகிட்டு இருக்காதன்னு அப்பா சிடுசிடுன்னு தான் பேசுவாரு. இங்க பாருமா, நீ அழுதுகிட்டே இருக்காத, இதுவும் உன்னோட குழந்தை தான். நீ இப்படியே எழுதிட்டு இருந்தேன்னா தாய்ப்பால் இல்லாம போயிடும். எந்த குழந்தையும் இறந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, அதனால அழாதன்னு சொல்லி அத்தை சமாதானப்படுத்துவாங்க. பெஸ்டியும் லெவன்ட்டும் குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க. செச்கின் வந்து பேசுவாரு. செச்கினும் டாக்டர் தான் போல. இந்த சீன்லேருந்து தான் நமக்கு தெரியும். குழந்தைய சப்மிட் பண்றதுக்காக நான் பேப்பர் ஒர்க்கை சப்மிட் பண்ண போறேன்னு சொல்லுவாரு. வேணா லெவன்ட், நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செய்து நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு பெஸ்டி சொல்லுவாங்க. வேணாம் பெஸ்டி, நம்ம இப்படி பண்ணக்கூடாது. இந்த குழந்தை உன்னோடது கிடையாது. கண்டிப்பா இந்த குழந்தையோட அம்மா இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாரு. அவங்க குழந்தைய இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. குழந்தை கண்டிப்பா இங்க பிறக்கவே இல்லை. எங்கேயே இருந்திருந்தா குழந்தை இறந்துருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. நீங்க குழந்தைய கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பெஸ்டி, நம்ம குழந்தைய கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம், நம்ம கொடுத்துதான் ஆகணும்னு செச்சின்னு சொல்லுவாரு. எதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இங்க இருக்கிற பொண்ணுங்க மாதிரியே இவளும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கம்மி வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? தயவு செய்து நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு பெஸ்டி கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. செச்கின் லெவன்ட்னு கூப்பிட்டுவாரு. லெவன்ட் குழந்தைய வாங்கி பார்ப்பாரு. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்ப இது எல்லாமே லெவன்ட்டுக்கு கனவா வந்திருக்கும். ஷாக் ஆகி எழுந்திருப்பாரு. தண்ணி குடிச்சிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு. மெரியம் டேசல் தானே இதை எழுதுனாங்கன்னு எதையோ சொல்லிட்டு இருப்பாரு. மீரா அழுதுகிட்டே கணக்கை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவளால சால்வ் பண்ணவே முடியாது. என்னால கோங்கோமா வரும். எப்போதும் போல ஒரு டேப்லெட்டை போட்டுக்குவா இல்லையா, அதே டேப்லெட்டை எடுத்து கையில வச்சிருப்பா. லெவன்ட் ஏதோ லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அதுல உள்ள பேரை படிச்சிட்டு இருப்பாரு. ஒய்கன் டேசல்னு சொல்லி எதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு.
மிரா டேப்லெட்டை எடுத்துக்கிட்டா போல கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிருவா. ஹேண்டி லெவன்ட்டோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கேட்டு லாக் பண்ணலான்னு பார்த்தா எஸ்ரா பேசுவா. குட் மார்னிங்னு சொல்லுவா. எஸ்ரா குட் மார்னிங்னு ஹேண்டி சொல்லுவாங்க. இன்னைக்கு மிஸ்டர் லெவன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக போறாரு, அதனால நான் உங்க அப்பாவை பாத்துக்க போறேன்னு சொல்லுவா. எஸ்ரா தான் வந்திருக்கான்னு நினைச்சு உள்ள வான்னு லெவன்ட் சொல்லுவாரு. அண்ணா உனக்கு என்னாச்சுன்னு கேப்பா. நான் காலையில வரைக்கும் சுத்தமாவே தூங்கல, மிராவை எழுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால தான்னு சொல்லுவாரு. டாக்டர் நான் போயிட்டு உங்க அப்பாவை பாக்குறேன்னு சொல்லிட்டு எஸ்ரா கிளம்பிடுவா. என்னாச்சுன்னு கேட்பாரு. நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லுவா. எங்க கண்டுபிடிச்சேன்னு கேட்பாரு. இன்டர்நெட்ல நிறைய வந்துச்சு, அதுல இவங்க தான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. அவங்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். அந்த அம்மா பொண்ணை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களோட கடைசி பேரு கூட டேசல் தானேன்னு கேட்பாரு. ஆமா நீ சொல்றது சரிதான், இப்ப நான் சொல்றத கேளு. இந்த பொண்ணு இஸ்லாம் பொண்ணு தான், ஆனா பொண்ணுங்களுக்காக போராடுற பொண்ணு கிடையாது. இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கிஸ் பண்ணன்னு கேட்பா. எந்த ஒரு பதிலும் சொல்லாம பாத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி பிர்குலோட போட்டோவை வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருப்பா. அவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்களோ அங்கிருந்து தான் இவங்களும் வந்திருக்காங்கன்னு சொல்லுவா. அப்ப அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸான்னு கேட்பாரு. இல்ல, ஆனா இவங்க 2 பேரோட கடைசி பேரும் ஒரே மாதிரியே இருக்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இவங்களோட அண்ணின்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. இவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாரு. இவங்க எங்க வேலை பாக்குறாங்கன்னு இதுலயே எழுதியிருக்க பாரு, டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. சிஸ்டர் நீ ஒண்டர்ஃபுல்னு சொல்லிட்டு நெத்தில கிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. ஹாஸ்னா இன்னமும் சாடி கிட்ட பேசவே இல்லை. மேடம் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஆர்ச்சர்ஸ்னு 3 முறை கூப்பிடுவாங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பழத்தோட்டம். எதனால இப்படி கூப்பிடுறாங்கன்றது தெரியல. சாரி பாப்பாரு, தயவு செய்து உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்க. என்னோட சொல் நீங்க தான், எனக்கானவர் நீங்க தான்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள சண்டை முடிஞ்சதால சாடிக்கு ஹாப்பியா இருக்கும். ஹாஸ்னா இதுக்கப்புறம் நீ உன்னோட கையெல்லாம் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. ஓகே சாடின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. ஹாஸ்னா முகத்தையே பார்த்துட்டு இருக்கவும் என்னாச்சு சொல்லுன்னு கேட்பாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எதுக்காக உங்க அப்பா சிஸ்டரை வர சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. அவங்க பேக்கரியை பார்த்துக்க போறாங்க அவ்வளோதான்னு சொல்லுவாரு. ஒருவேளை ஜுனைடுக்காக வர சொல்லியிருக்காரான்னு கேட்பாங்க. ஒருவேளை அவனுக்காக வர சொல்லியிருந்தாருன்னா எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாரு. சாடி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஜுனைடுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஈஸி ஆகிடும்னு சொல்லுவாரு. சாடி நீங்க லூசுத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஜுனைடுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. மிஸ் ஹாஸ்னா அப்படி பண்றது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவாரு. மிஸ்டர் சாடி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும், மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே உன்னோட விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இப்ப அபல்யூஷனை திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு போகலான்ட்டு பாப்பாரு. ஆனா ஹஸ்னாவோட முகத்தை பார்த்ததும் போறதுக்கு மனசே வராது. அதான் அபல்யூஷனை திரும்ப பண்ண போறோன்னு ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்ட்டு பாப்பாரு. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இந்த நேரத்துல யாருன்னு பாப்பாரு. ரைசா வெளில யாரு வந்திருக்கான்னு பாருன்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. ஜுனைட் தான் வந்திருப்பான். மிஸ்டர் ஜுனைட் நீங்களா வெல்கம்னு சொல்லுவா. இவ வெக்கப்பட்டு இருக்கத ஜுனைடும் நோட் பண்ணுவான். குட் மார்னிங்னு சொல்லுவான். தேங்க்யூ நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேப்பா. போயம்னு சொல்லுவான். ஜுனைட் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பாரு. நான் போயிட்டு டீச்சரை பாக்குறேன்னு சொல்லுவான். அதாவது 11 மீட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். அம்மா செனிப்பை கூட்டிட்டு ஹுரசரை பாக்கறதுக்காக வருவாங்க. அம்மா ஹலோ சொல்லவும் ஹுரசரும் ஹலோ சொல்லுவாங்க. ஏற்கனவே இவங்க கேட்ட மாதிரி அம்மா ஐடி கார்டை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள், இன்னையில இருந்து உங்களோட இன்சூரன்ஸ் வேலிடா இருக்கும். உன்னோட பொண்ணு செனிப்பா. ஓகே இங்க உள்ள ரூல்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும் தானே, இதுக்கப்புறம் உன்னோட பொண்ணை நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். செனிப் உன்னோட அம்மா உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பலான்ட்டு பார்ப்பாங்க. ஆக்சுவலி குரான் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செனிப் தான் கூட வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாமான்னு அம்மா கேட்டிருப்பாங்க. ஹெல்ப்புக்கு தானே இருக்கட்டும், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஹுரசர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா செனிப் அம்மா கூட போகாம அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. அம்மா இதை பத்தி சொல்றதுக்கு தயங்குறாங்க. ஆனா அம்மா தினமும் இதே மாதிரி வேலைக்கு வர்றதுல அப்பாவுக்கு சுத்தமாவே விருப்பம் இல்ல. அங்க ஊர்ல இருந்தப்ப நான் கோர்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா பீஸ் செய்யறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அம்மா செய்யற பீஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ஏன்னா அவங்களோட ரெசிபில இருந்து அவங்களே செய்வாங்க. அங்க காலையில இங்க வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சமைக்கிறோம்.
ஈவினிங் சமைச்சு முடிச்சதும் டின்னருக்குள்ள நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொல்லுவா. சினிப்னு அம்மா கூப்பிட்டுவாங்க. ஆனா கண்டுக்காம இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. அதோட அந்த இன்சிடென்ட் நடந்ததால நிறைய பேர் அம்மாவை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அம்மா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. அதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லுவா. இந்த பேக்கரியில அது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கா மெரியம், நீ என்ன சொல்றன்னு கேட்பாங்க. உங்களோட பர்மிஷனோட நான் போயிட்டு என்னோட பொண்ணுகிட்ட பேசலாமான்னு அம்மா கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க போயிட்டு பேசுங்கன்னு ஹுரசர் சொல்லுவாங்க. சினிப், உனக்கு என்னாச்சு, ஏன் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அம்மா, நம்ம இங்கிருந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தாத்தாவோட வீட்டுல சமைக்கலாம். இங்க சமைச்சுக்கிட்டே தாத்தாவை நல்லபடியா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சமைச்ச சாப்பாடை இங்க எடுத்துட்டு வரலான்னு சொல்லுவா. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டான்னு கேட்பாங்க. அம்மா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. தாத்தா எனக்கு சொல்லி கொடுப்பாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க என்ன தாத்தா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவா. அதெல்லாம் முடியாது, உன்னோட அப்பா வேற இருக்காருல்லன்னு கேட்பாங்க. அம்மா, அது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க. தாத்தா எனக்கு சொல்லி கொடுக்கட்டும். அவங்களோட பொண்ணை பாத்தீங்களா, அவளுக்குன்னு தனி ரூம் இருக்கு. அவகிட்ட நிறைய புக் இருக்கு. ஆனா என்கிட்ட அது எதுவுமே இல்ல. ஒருவேளை தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா ஒரு நாள் என்கிட்டயும் அது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அம்மா, உடம்பு சரியில்லாம இருக்கிற ஒருத்தரை பாத்துக்கிறது நல்லது தானேன்னு கேட்பா. அம்மாவும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது தெரியல. 11th ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் டென்னிஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. டென்னிஸ் வெக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லவும், என்னது வெக்கேஷனுக்கு போயிருக்காங்களான்னு கேட்பாரு. ஆமா டாக்டர், சீஃப் உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சீஃப் டாக்டரை பார்த்ததும், டாக்டர் லெவன்த் நீங்க இங்க வந்திருக்கீங்களான்னு கேட்பாரு. இது எவ்வளவு அர்ஜென்ட்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சான்னு லெவன்த் கேட்பாரு. எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளால வேலை பார்க்க முடியாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாரு. இங்க பாருங்க, உங்க விருப்பப்படி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. என்னோட இடத்துல யாரை வேலை பார்க்க வைக்கலான்னு ஒரு லிஸ்டே வச்சிருப்பீங்கல்ல, அதுல உள்ள யாரையாவது வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாரு. லெவன்த், நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, நான் உன்னை ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு எப்போதும் போல சீஃப் திமிராதான் பேசுவாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை நினைச்சு எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லுவாரு. இங்க பாரு லெவன்ட்னு சொல்லிட்டு சீஃப் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. சைடுல பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடுவாரு. ஜுனைட் அப்பா கூட வந்திருப்பான். வெல்கம் ஜுனைட்னு சீஃப் சொல்லுவாரு. வெல்கம் ஜுனைட், உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அடுத்த முறை வரும்போது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா, ஓகேவான்னு கேட்பாரு. அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு டாக்டரோட ரூமுக்கு போய்கிட்டு இருப்பான். இங்க பாரு, நீ பிடிவாதக்காரத்தனமா நடந்துக்காத, மனுஷங்க கிட்ட நார்மலா நடந்துக்கோன்னு சொல்லி சீஃப் வார்ன் பண்ணுவாரு. லெவன்த் எப்போதும் போல சீஃப் சொல்றத கண்டுக்காம ஒரு பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாரு. அப்பா டாக்டரோட ரூம்குள்ள வரலான்னு பாப்பாரு. நீங்க வெளியே இருங்கன்னு லெவன்த் சொல்லுவாரு. அவங்க என்கிட்ட இவரை தனியா விடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் நடுவுல உள்ளது சீக்கிரட்டா தான் இருக்கணும், நீங்க வெளில வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுவாரு. அப்பாவுக்கு இதனால கோவமா வரும், திட்டிட்டு இருப்பாரு. சொல்லு ஜுனைட், நீ எப்படி இருக்கேன்னு டாக்டர் கேட்பாரு. ஜுனைட் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இவர் என்ன இப்படி கேட்டுட்டு இருக்காருன்னு பாப்பான். நிறைய பேருக்கு இந்த கேள்வி சுத்தமாவே பிடிக்காது, ஏன்னா அவங்க கிட்ட பதில் இருக்காதுன்னு சொல்லுவாரு. பதில் இருக்கு, கண்டிப்பா எல்லாமே அல்லாவோட விருப்பப்படிதான் நடக்கும்னு சொல்லுவான். நீ அல்லாவோட சர்வன் தானேன்னு கேட்பாரு. ஆமான்னு கண்ணாலேயே சொல்லுவான். ஒரு டாக்டர் இஸ்லாமை பத்தின உண்மையை பிரசன்ட் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கணுமோ அதைத்தான் அல்லாஹ் கொடுப்பாருன்னு சொல்லுவாரு. அப்ப அல்லாஹ் உங்களோட புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்றீங்களான்னு கேட்பான். அல்லாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு. எனக்கு தெரியாது, ஆனா என்னால அவரை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவான். எப்படின்னு கேட்பாரு. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தால அவரை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவான். அப்ப நீ இதை ஏதாவது விஷயத்தோட சேர்த்துக்குவியான்னு கேட்பாரு. ஆமா, ஆனா சில விஷயங்கள் நம்ம நம்புறதால தானே இன்னமும் இருக்குன்னு சொல்லுவான். ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுன்னு கேட்பாரு. எதனால நீங்க நைட்டு முழுக்க தூங்கலன்னு கேட்பான். ஆமா, நான் நைட்டு முழுக்க தூங்கல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. கல்யாண வாழ்க்கையா இல்ல உங்களோட குழந்தை காரணமான்னு கேட்பான். நம்ம கல்யாணத்தெல்லாம் நம்பணுமா என்னன்னு கேட்பாரு. அது நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவான். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தானே, கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற, உனக்கு உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபை பத்தி தெரியாது, இப்ப நீ என்ன நினைக்கிறன்னு கேட்பாரு. ஒருவேளை எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவளை மீட் பண்ணுவேன்னு சொல்லுவான். சரிப்பா, உன்னோட பேரண்ட்ஸ் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்பாரு. பேரண்ட்ஸ்ன்னு சொன்னதும் பதட்டமாக ஆரம்பிக்கும். 11th நோட் பண்ணுவாரு. எங்களோட கிராமத்துல இது மாதிரி விஷயத்த தானா முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லுவான்.
அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா டிவோர்ஸ் பண்றதுக்கு விடவே இல்லை. இதுக்காக நீ அவங்களெல்லாம் ப்ளேம் பண்றியான்னு கேட்பாரு. நீங்க என்ன சொல்லுவான், என்னது நானான்னு கேட்பாரு. நீங்க உங்களை ப்ளேம் பண்றீங்களான்னு கேட்பான். ஆமாப்பா, உண்மையா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாரு. உண்மை என்னன்னா நீங்க சந்தோஷமா இல்ல, உங்களோட வேலையை நல்லபடியா பண்ண ட்ரை பண்றீங்கன்னு சொல்லுவான். உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்பாரு. நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்பவுமே எல்லா டீட்டெயிலை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. லாஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணப்ப கூட தண்ணி கிளாஸ நீங்க டேபிளோட எட்ஜில் வச்சீங்க. ஒருவேளை எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்க தானே ட்ரை பண்ணீங்கன்னு கேட்பான். ஆமாப்பா, என்னோட வேலையை நான் லவ் பண்றேன்னு சொல்லுவாரு. நீங்க அவங்கள லவ் பண்ணல, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கீங்க, அவ்வளோதான். எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்காங்க. ஒரு முறை உங்களை ரிஜெக்ட் பண்ணதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். எங்களோட ப்ராப்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல மனுஷங்களோட ட்ரெடிஷனை கத்துக்கணும், அடுத்துதான் இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தப்பு பண்றாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா எல்லாருமே அவருக்காக உண்மையை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க உங்களோட வேலையை நல்லா தான் பண்றீங்க. ஆனா உங்களோட காரணம் ரொம்ப கசப்பா இருக்கு. அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, நீங்களும் அவங்கள லவ் பண்ணவே இல்லை. ஆனா இந்த உண்மையை உங்களால உங்ககிட்டயே ஒத்துக்க முடியலன்னு சொல்லுவான். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்குன்னு சொல்லுவாரு. சரி சொல்லுங்க, உங்களோட ஒய்ஃபை நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்பான். விடுப்பா, நம்ம திரும்பவும் உன்னை பத்தி பேசலாமான்னு கேட்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க செய்யற கடமையை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கல, உங்களோட குழந்தைய நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்பான். சுனைட்னு கூப்பிடுவாரு. ஆனா இவன் கண்டுக்காம பேசிக்கிட்டே இருப்பான். அப்பாவா, நீங்க செய்யற கடமையை பத்தி நான் கேட்கலன்னு சொல்லுவான். சுனைட், நம்ம திரும்பவும் உன்னை பத்தி பேசலாமான்னு கேட்பாரு. நீங்க எப்போவாவது யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு தெரியாம இருந்திருக்கான்னு கேட்பான். நீங்களோட அப்பா விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. ஒருவேளை நீங்களோட அப்பாவுக்கு உதவி பண்ணிருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். நீகள் ஏன் பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட பேசாம என்கிட்ட ஏன் பேசினான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். என்ன கேட்பாரு. ஏன்னா அவளுக்கு நான் பைத்தியம்னு தெரியும். அதோட முதல் முறை பார்த்ததுமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அல்லா இங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு. அவங்களோட மனசுல உள்ள பாரத்தை போக சொல்லி நான் அல்லா கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஜெனட் கிட்ட பேசினதால லெவன்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மாவும் சனிப்பும் லெவன்ட்டோட வீட்டுக்கு வருவாங்க. நீங்க யாருன்னு ஹேண்டி கேட்பாங்க. நான் மெரியம், இந்த வீட்டுல உள்ள அங்கிள் அவரை பாத்துக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, நான் கன்ஃபார்ம் பண்றேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவா. மிஸ்டர் லெவன்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும், அவரோட பையன் தான்னு சொல்லுவாங்க. நான் அவரோட சிஸ்டர் தான், உங்களோட பர்மிஷனோட நான் என்னோட அண்ணனுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவா. லெவன்ட் அவரோட வெட்டிங் ரிங்கே பார்த்துட்டு இருப்பாரு. இதை கயட்டலாமா வேண்டாமான்ற மாதிரி. கால் வருவோம், அட்டன் பண்ணி சொல்லுமான்னு கேட்பாரு. அண்ணா, நீ சொன்னில அந்த லேடி அவங்களோட பொண்ணோட வந்திருக்காங்கன்னு சொல்லுவா. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. நர்ஸா வேலை பார்க்கறதாக அப்பா வர சொன்னாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவா. அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லு, நான் போயிட்டு விர்குல மீட் பண்றேன், அதோட அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லுவாரு. சரிண்ணா ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மாவும் சனிப்பும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசுவா. என்னோட பேரு ஹேண்டி, மிஸ்டர் சுயவியோட பொண்ணு. ஆனா அவரு என்கிட்ட பேச மாட்டாரு, நான் சொல்றது உண்மைதான்னு சொல்லுவாங்க. அல்லாவோட இருப்பத்தோட எல்லாமே நல்லபடியா நடக்கணும், அவரு கொஞ்சம் ஹார்ஷா தான் நடந்துக்குவாருன்னு சொல்லுவாங்க. எஸ்ராவை பார்த்ததுமே இவ எஸ்ரான்னு ஹேண்டி சொல்லுவாங்க. அம்மா ஹலோ சொல்லுவாங்க. ஆனா எஸ்ரா கண்டுக்காம போயிடுவா. எஸ்ரா அசிஸ்டண்டா வேலை பார்க்கறா, நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு சுத்தமாவே தெரியாது, உள்ளவங்க ஏன் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, மீரா தூங்கிட்டு இருக்கா, அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லுவா. நான் கிச்சனுக்கு போயிட்டு பீஸ் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறேன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆண்டிக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு சுத்தமாவே புரியாது. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நான் இதை பத்தி மிஸ்டர் லெவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செனிப்பை கூட்டிட்டு கிச்சனுக்கு போயிடுவாங்க. அவனை எப்படி ஆன் பண்றதுன்னு ஹேண்டி கிட்ட கேட்பாங்க. டெம்பரேச்சரை இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சுத்தமாகவே தெரியல, நான் சமைக்க மாட்டேன், அதனால தான் எனக்கு இது எதுவுமே தெரியலன்னு சொல்லுவா. அப்போ யார் சமைப்பா? உங்களோட ஹஸ்பண்ட் சமைப்பாரான்னு கேட்பாங்க. இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் சாப்பாடை ஆர்டர் பண்ணிக்குவேன்னு சொல்லுவா. எங்கே ஆர்டர் பண்ணுவேன்னு கேட்பாங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுவேன், அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவா. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன? நீ அவங்கள நம்புவியா? சமைக்கிறது ரொம்ப சிம்பிளானது, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சமையலை பற்றி கற்றுக்கிற வயசில் நான் இல்லைன்னு சொல்லுவா.
எதுக்காக நீ வயசை பத்திலாம் பேசிட்டு இருக்க? நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. இப்ப நீ சமைக்க கத்துக்கணும்ட்டு முடிவு பண்ணா மட்டும் போதும், அல்லாஹ் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. உங்களோட பொண்ணுமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. உன்னோட பேர் என்னன்னு என்கிட்ட சொல்லலையேன்னு கேட்பாங்க. என்னோட பேரு சினைப்பு. அம்மா நான் தாத்தாவை பார்க்கறதுக்கு போறேன்னு சொல்லுவா. ஒருவேளை அவரு பிஸியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னால அவரோட ரூமுக்கும் பக்கத்துல கூட போக முடியாது. நீ போயிட்டு அவரை பாரு. அவரு தூங்கலன்னா அவர்கிட்ட பேசுன்னு சொல்லுவா. சினைப்புக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தாத்தாவை பார்க்கறதுக்காக வருவா. தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியவும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு பாப்பா. தாத்தா கண்டுபிடிச்சிருவாரு. உன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்பாரு. அவங்க வந்துட்டாங்கன்னு ஹாப்பியா சொல்லுவா. வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாரு. தாத்தாவை லைட்டா தூக்கி விட்டு சாஞ்சி படுக்க வைப்பா. இங்க பாரு, நீ என்ன பாவமெல்லாம் பார்க்க கூடாது. இதுதான் முதல் ரூல்ஸ். நான் சொல்றது எனக்கு புரிஞ்சுதா? எனக்கு உடம்பு சரியில்லைன்ற கண்ணோட்டத்தோட நீ என்ன பார்க்க கூடாது. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரியா? ஓகேவான்னு கேட்பாரு. சரின்னு சொல்லுவா. போயிட்டு அந்த மஞ்சள் புக்கை எடுத்துட்டு வா, என்னோட கண்ணாடியவும் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு. சினைப்பு ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஹாப்பியா பார்த்துட்டு இருப்பா. போயிட்டு போர்டில் இந்த கணக்கை எழுதுன்னு சொல்லுவாரு. சினைப்பு போர்டில் எழுதுவா. புதுசா பாடத்தை கத்துக்க போறோன்றதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 11th விர்குலை மீட் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. என்ட்ரன்ஸ்ல பேசுவாரு. டாக்டர் 11th விர்குல் கிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. நீங்க வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. இல்ல, முக்கியமான விஷயம், அதனாலதான் வந்தேன்னு 11 சொல்லுவாரு. உடனே கால் பண்ணி இவர் வந்திருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. விர்குல் உன்னை பாக்குறதுக்கு 11ன்னு யாரோ வந்திருக்காரான்னு சொல்லுவாங்க. விர்குலுக்கு பதட்டமாக ஆரம்பிக்கும். ஓகே, நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. 11th விர்குலுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சைலண்டா இவரை தாண்டி விர்குல் போய்கிட்டு இருப்பாங்க. ஹலோ டீச்சர் விர்குல்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லவும் 11 கண்டுபிடிச்சிருவாரு. மிஸ்ஸஸ் விர்குல், நீங்க எதுக்காக ஓடி போறீங்கன்னு கேட்பாரு. நீங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்பா. என்னோட ஒய்ஃப் வெஸ்டிய உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு. எனக்கு அவங்கள தெரியாதுன்னு சமாளிப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட உண்மையை சொன்னா நல்லா இருக்கும். 3 வருஷமா அவ உங்களுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கானே எனக்கு நல்லாவே தெரியும். அவ இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட பொண்ணுக்காகவாவது உண்மையை சொல்லுங்கன்னு கேட்பாரு. இது உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது, அதுக்குள்ள நான் வரத்துக்கு விரும்பலன்னு சொல்லுவா. என்னோட ஒய்ஃப் எங்க போயிருக்கான்னு சொல்லுன்னு கேட்பாரு. அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவா. அப்போ உனக்கு அவளை தெரியும் தானே? உனக்கு அவளை எப்படி தெரியும்னு கேட்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் ஸ்கூலை விட்டு வர வேண்டியதாகிடுச்சு. என்னோட ஐடியா அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. நான் இஸ்தான்புல்லுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க. மிஸ்ஸஸ் வெஸ்டி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனாலதான் முதல் முறை என்னால அங்கிருந்து வர முடிஞ்சது. இது எல்லாத்துக்குமே நான் பெஸ்டிக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. மிஸ்ஸஸ் மரியம் யாருன்னு கேட்பாரு. அவங்க என்னோட அண்ணி, என்னோட அண்ணனோட ஒய்ஃப். அவங்கள பத்தியும் அவங்களோட ஒய்ஃபை பத்தியும் பெஸ்டி என்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட அண்ணன் குரியலானவன். சாதாரண மனுஷங்களை விட ரொம்ப குரியலானவன்னு சொல்லுவா. அவங்க 2 பேரையும் உன்னோட அண்ணன் காயப்படுத்துவாரான்னு கேட்பாரு. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. மெரியம் அதை பத்தி சொன்னதே கிடையாது. ஆனா நீங்க அவங்கள பாதுகாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சினிப் எவ்வளவு ஸ்பெஷலான பொண்ணுன்னு நீங்க பார்த்தா தெரியும்னு சொல்லுவா. நான் ஏற்கனவே அவளை பார்த்துட்டேன், எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு. அல்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லுவா. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்னும் ஒத்துக்கவே இல்லை. நீ வெஸ்டிகிட்ட பேசிட்டு தானே இருக்க. அவ இப்ப எங்க இருக்கா? நீ அவளுக்கு மெசேஜ் அனுப்புறியா? நீங்க 2 பேரும் டச்ல இருக்கீங்களான்னு கேட்பாரு. இல்ல, மெரியம்மா அனுப்புனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லைன்னு சொல்லுவா. 11 நம்ப மாட்டாரு. உண்மையை சொல்லுன்னு கேட்பாரு. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. சரி விடு, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். பெஸ்டி என்கிட்ட பேசாம இதே மாதிரி பண்ணிருக்க கூடாது. நான் ஏற்கனவே அவளை வான் பண்ண. நீ அவளுக்கு கால் பண்ணினா அவகிட்ட சொல்லு. உன்னோட வாழ்க்கையில குறுக்க வரத்துக்கோ இல்ல மெரியம்மை என்னோட வாழ்க்கையில புகுத்துறதுக்கோ அவளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு சொல்லுவாரு. விர்குல் பயந்துருவா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பா. நான் மிஸ்ஸஸ் மெரியம் கிட்ட பேசுறேன். கவர்மெண்ட் ஏஜென்சியை வச்சு அவங்களோட பொண்ணுக்கு உதவி பண்ண சொல்றேன். அவங்களால மட்டும்தான் இவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லுவாரு. 11 தயவு செய்து நீங்க அவங்கள விட்டுறாதீங்கன்னு சொல்லுவா. என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு பாப்பாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்லுவா. 11க்கு இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும்.
தாத்தா செனப்க்கு கணக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆயின்மெண்டானு அம்மா கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாரு. நகத்துல மட்டும் அப்ளை பண்ணுமான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு எதையோ தேடிட்டு இருப்பாங்க. என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. கிளவுஸ தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னு கேட்பாரு. ரிலீஜியன் படி அது தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருமா, எனக்கு உன்னோட அப்பா வயசாகிடுச்சுன்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லுவாங்க. ஹேண்டி கதவுக்கும் பக்கத்துல நின்று அப்பாவையே ஏக்கமா பார்த்துட்டு இருப்பா. செனிப் கணக்க முடிச்சதும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணுன்னு பாராட்டுவாரு. ஹேண்டியை பார்த்ததுமே திட்ட ஆரம்பிச்சிருவாரு. உடனே அப்பாவை பார்த்ததும் கிளம்பிடுவா. தாய்நாட்டுக்கே துரோகம் பண்றவன்னு சொல்லிட்டு இருப்பாரு. 11 கால் பண்ணவும் ஹாப்பியா கால் அட்டன் பண்ணி சொல்லு நான்னு கேட்பா. ஹேண்டி நீ வீட்டுல தானே இருக்க, அந்த அம்மாவும் பொண்ணும் வீட்டுல இருக்காங்களான்னு கேட்பாரு. அம்மா அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. அப்பா முன்னாடியை விட இப்ப ரொம்ப பெட்டரா இருக்காருன்னு சொல்லுவா. சரி, இப்ப நம்ம அவரை பத்தி பேச போறதில்ல. அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு போக விட்டுறாத. கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே லாக் பண்ணு. ஆனா அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாம பாத்துக்கோன்னு சொல்லுவாரு. அண்ணா என்னாச்சுன்னு ஹேண்டி பதற ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதுவும் கவலைப்படாத. எஸ்ரா வீட்டுல இருக்காளான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவா. அவகிட்ட போனை கொடுன்னு சொல்லிட்டு எஸ்ரா கிட்ட பேசுவாரு. எஸ்ரா சோசியல் சர்வீஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்களோட பேர் என்னன்னு கேட்பாரு. மிஸ்ஸஸ் குலர்னு சொல்லுவா. உடனே அவங்களுக்கு கால் பண்ணு. நான் போயிட்டு அவங்கள மீட் பண்ண போறேன். நீ போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லுவாரு. டாக்டர் என்னாச்சுன்னு கேட்பா. நான் சொன்னதை மட்டும் பண்ணுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாரு. மிஸ்டர் லெவன்ட் இப்படிலாம் பண்ணாதீங்க, முதல்ல பேசலான்னு பிர்குல் சொல்லுவா. இதை விட்டு தூரமா இரு, இல்லைன்னா இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைப்பேன்னு சொல்லுவாரு. நான் இதுக்கும் எதிராக இருக்கேன், அதனாலதான் நான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னு சொல்லுவா. உன்னோட வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீ இதுக்கும் நடுவுல வராதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. பிர்குலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இன்னும் ஷாக்ல தான் இருப்பாங்க. மிஸ்ஸஸ் குலருக்கு கால் பண்ணி நான் 11 பேசுறேன். லாயரையும் போலீஸையும் நான் கூப்பிட்டுருக்கேன். ஒரு சின்ன பொண்ணை நம்ம காப்பாற்றணும். இது ரொம்ப அர்ஜென்ட். பொண்ணோட பேரு செனிப் டேசல்னு சொல்லுவாரு. என்ன நீ டயர்ட் ஆகிட்டேன்னு கேட்பாரு. இல்லைன்னு தலையாட்டுவா. நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்பாரு. நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு கேட்பா. ஃபியூச்சர்ல நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்பாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. யார மாதிரியாவது ஆகணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. எனக்கு அது மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்லுவா. டாக்டர், ஆர்கிடெக்ட் அது மாதிரி ஏதாவது ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்பாரு. டீச்சர்னு சொல்லுவா. டீச்சர் ஆகிறது ரொம்ப ஈஸி. உன்னோட இலக்க பெருசாவை. அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலம் கிடையாது. பொண்ணுங்க நினைச்சா அவங்க என்னவா வேணாலும் ஆகலாம். நீ ஜெனட்டிக் இன்ஜினியரா கூட ஆகலான்னு சொல்லுவாரு. இவர் என்ன சொல்றாருன்னு புரியாம பார்த்துட்டு இருப்பா. மனுஷங்களோட ஜீனை பத்தி தான் பேசுறேன். அது ரொம்ப சின்னதா இருக்கும். உன்னோட செயல்பாடு எல்லாமே ஜீனை பொறுத்து தான் இருக்கும். புக்ல கிளாட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. மனுஷங்களை உறைஞ்சு போன ரத்தத்துல இருந்து தான் உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுவான்னு கேட்பா. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். இது எல்லாமே ஜீன் சயின்ஸ். டிசீஸை கியூர் பண்றத பத்தி நீ கத்துக்கிறியான்னு கேட்பாரு. உங்களை கியூர் பண்ண முடியுமான்னு உடனே கேட்பா. தாத்தா சென்டிமெண்டா ரொம்ப டச் ஆயிடுவாரு. இவளையே பார்த்துட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் எப்படி பண்ண போறோன்னு ஹேண்டி கேட்பாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே எஸ்ரா சொல்லுவா. ஓகேம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, கத்தாதன்னு சொல்லுவா. டாக்டர் சீக்கிரமாவே வந்துடுவாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு எஸ்ரா சொல்லுவா. அம்மா 2 பேருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வருவாங்க. டீ ரெடி ஆகிடுச்சு, கூடிய சீக்கிரம் பீஸும் ரெடி ஆகிடும். எங்க கிராமத்துல உள்ள மூலிகையை வச்சுதான் நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணு சமைச்சிருந்தா நல்லா இருக்கும். எதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எஸ்ரா கேட்பா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. உங்களோட பொண்ணதான் சமைக்க சொல்றேன், இப்பவே அவளை சமைக்க சொல்லுங்கன்னு சொல்லுவா. எஸ்ரா போது நிறுத்து, நீ இப்படி பேசிட்டு இருக்காதானே ஹேண்டி சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு அம்மா கேட்பாங்க. நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு கேட்பா. நான் எதுக்காக அசிங்கப்படணும், என்ன சொல்லணுமோ அதை நீ சொல்லுன்னு கேட்பாங்க. சண்டை போடணுன்ற அவசியம் கிடையாது, அமைதியா இருன்னு ஹேண்டி சொல்லுவாங்க. 11 போலீஸை கூட்டிட்டு கார்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பாரு. எதுக்காக நீங்க உங்களோட குகையை விட்டு வந்தீங்க, எதுக்காக நீங்க வெளில வந்தீங்கன்னு எஸ்ரா கேட்பா. எங்க பாருமா, நீ இப்படிலாம் பேசாத, நாங்க ஒன்னும் குகையில வாழ்றவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறீங்களேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. அமைதியா இரு, நீ எதுவும் பேசாதன்னு அம்மா சொல்லுவாங்க. செனிப்க்கு அம்மாவோட குரல் கேட்கவும் வெளில வருவா. என்னோட பொண்ணு இதை கேட்டுட்டானா நாங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுவோம். ஆனா இன்னொரு மிரியம் கண்டிப்பா வருவான்னு சொல்லுவாங்க. எதுக்காக இது எல்லாத்தையும் நீங்க உங்களோட பொண்ணு கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா.
எஸ்ட்ரா போது நிறுத்து, என்னோட அண்ணன் வந்துகிட்டு இருக்காருன்னு ஹேண்டி சொல்லுவாங்க. என்னாச்சு, இங்க என்ன நடக்குது, நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அம்மா கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, உண்மையா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஹேண்டி சமாளிப்பா. செனிப் வந்து அம்மான்னு கூப்பிட்டுவா. இவங்களோட ரியாக்ஷனை வச்சு ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு அம்மா புரிஞ்சுக்குவாங்க. அம்மா போகலான்னு சொல்லுவாங்க. எஸ்ரா வந்து தடுப்பா. எங்க பாரு, முன்னாடி வராத, இல்லைன்னா என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே வாழ்ந்துக்கோங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. அம்மா என்னாச்சுன்னு செனிப் கேட்பா. எங்க பாருமா, இங்க உள்ள யாருமே நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மெரியம், நீங்க அமைதியா இருங்க, எங்களை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஹேண்டி சொல்லுவா. கதவு திறந்துட்டு வெளில வந்தா லெவன் போலீஸோட வந்து நிப்பாரு. எல்லாருமே ஷக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்து என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஈகரா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.